கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். மத்தேயு 17:1-9 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இந்த பகுதிக்கு நான் கொடுக்கிற அருமையான தலைப்பு, மலையிலே இயேசுவோடு இருந்த அனுபவம். ஆங்கிலத்திலே வித் ஜீசஸ் ஆன் த மவுண்டன் என்று சொல்லலாம். இந்த மத்தேயு 17:1-9 வாக்கியங்களை வாசித்தால், ஆண்டவர் தன்னுடைய நெருக்கமான 3 சீடர்களை மலையிலே அழைத்து சென்று அங்கு மருவமாகிறார். மருவமாகும் பொழுது அந்த காட்சி மிக உன்னதமான ஒரு காட்சி. அங்கே மோசேயும் எலியாவும் ஆண்டவரோடு பேசுகிறதாக அங்கு காணப்பட்டார்கள். அவர்கள் இயேசுவின் பாடுகளை குறித்து அவரிடத்திலே சம்பாஷிக்கிறார்கள். மோசே என்பவன் நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம், எலியா என்பவன் தீர்க்க தரிசனத்துக்கு அடையாளம். மோசேயும் அல்லது எலியாவும் பேசுகிறார்கள் என்றால் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் அவரிலே கிறிஸ்து இயேசுவிலே நிறைவேறுகிறது என்று பொருளாகும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சமயங்களில் மோசேகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறோம், அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே எலியாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறோம். பல சமயங்களிலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நாம் மறந்து விடுகிறோம். அப்பொழுது இந்த பரவசமான இந்த காட்சியை கண்ட அருமையான பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரம் போடுவோம் என்றான். அவனுடைய தீர்மானம் என்ன? இந்த மருவமலையிலே 3 கூடாரங்கள் போட்டு அங்கே தரித்து வாழ விரும்புகிறான். ஆனால் அங்கு தேவனுடைய சத்தம் கேட்கிறது. அவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி அங்கு தேவனுடைய சத்தம் ஒலிக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அநேக சமயங்களிலே கூடாரங்களை கட்ட நாம் பிரயாசப்பட்டு விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆராதிக்கிற இடங்கள் அல்லது ஆலயங்கள், கோபுரங்கள், இவைகளை கட்ட நாம் ஆசிக்கிறோம். அநேக சமயங்களிலே மக்களை ஆண்டவர் தன்னுடைய ஆவியினால் உயிர்ப்பிக்கும் பொழுது அல்லது பரவசமான உன்னத அனுபவங்களை நாம் பெறும்போது இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நாம் ஈடுபட அல்லது அதை செய்ய நாம் முயற்சிக்கிறோம். இதை நான் தவறு என்று சொல்லவில்லை. இன்றைக்கு ஆலயம் கட்டுவதோ, கோபுரங்களை கட்டுவதோ, ஆலயத்தை விஸ்தாரம் பண்ணுவதோ, ஜெப கூடாரங்களை கட்டுவதோ அல்லது ஆராதிக்கிற இடங்களை கட்டுவதோ தவறல்ல. ஆண்டவருக்கு மகிமையாக ஆண்டவருடைய ஜனங்கள் ஆராதனை செய்வதற்கும் ஆண்டவருடைய திருப்பணிகளை செய்வதற்கு இது அவசியம்தான். ஆனாலும் அந்த கூடாரங்களுக்கு எவ்வளவு கட்டுவதிலே எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க பிரயாசப்படுகிறோமோ அதே அளவிற்கு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பிதாவின் ஒரே குமாரனான இயேசுவுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு காரியமாகும். நம்முடைய வாழ்க்கையிலே கட்டுமான பணியில ஈடுபடுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த பணியில ஈடுபடுகிறோமா என்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளே கேட்க வேண்டும். அங்கே எலியாவை அக்னி ரதத்திலே தேவனாகிய கர்த்தர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அங்கே எலிசா சொல்கிறான், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமானவரே என்று சொன்னான். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நான் என் ஜீவன் உள்ள தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்கிற பொருளிலே அவர் பாடுகிறார். அப்படியான ரதங்களும் குதிரைகளும் யார்? ஆண்டவரின் ஊழியர்கள் தான். ஆண்டவருடைய ஊழியர்கள் தான் இன்றைக்கு ரதங்களும் குதிரைகளாக காணப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பயணம் செய்வதற்கும் தொடர்ந்து பயணிப்பதற்கும் அவர்களுக்கு ரதங்கள் தேவையா இருந்தது. அந்த ரதங்கள் தான் இங்கே தீர்க்கர்களாக எலிசா சொல்லி அவன் புலம்புகிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த மத்தேயு 17 எடுத்து வாசித்து பாருங்கள். 8வது வாக்கியம், அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. அருமையானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவமானது, கிறிஸ்தவ திருச்சபையானது, கிறிஸ்தவ நம்பிக்கையானது
மோசேயை மையமாய் வைத்து அது செயல்படவில்லை. எலியாக்களை மையமாய் வைத்து செயல்படவில்லை. அந்த நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் பூரணமாய் நிறைவேறுகிற நம்முடைய ஆண்டவரை மையமாய் வைத்து செயல்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் யார்? பிதாவின் ஒரே பேரான குமாரனாகிய அவரே நம்முடைய ஆண்டவர். ஆகவேதான் அவர்கள் மறுரூப காட்சி முடிந்த உடனே அவர்கள் பார்க்கிறார்கள், மோசே இல்லை, எலியா இல்லை, இயேசு ஒருவரே காணப்படுகிறார். ஆகவே நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கட்டும். நாம் அவரை நோக்கி ஓட அழைக்கப்படுகிறோம். இந்த அருமையான நாளிலே நம்மை சிந்தித்து பார்ப்போம். கூடாரங்களை போடுவோம் என்கிற எண்ணமா அல்லது ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற எண்ணமா நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்மை அர்ப்பணிப்போம், நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அநேக சமயங்களிலே தவறான முடிவுகளை நாங்கள் எடுத்து பேச ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் உம்முடைய வார்த்தைக்கும் உமக்கும் கீழ்ப்படுகிறதான் உன்னதமான அனுபவம் என்பதை புரிந்து வார்த்தைக்கும் உடைய வல்லமைகளுக்கும் உடைய ஆலோசனை கீழ்ப்படுகிற அந்த கிருபையை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.